மதியம் போல் பேக் சைடு உட்காந்துட்டு பாப்பாவோட கதை பேசிகிட்டே கீரை க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். நான் சின்ன வயசாக இருக்கும் போதோ இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதோ சரி கீரையே சாப்பிட மாட்டேன். ஆனால் அதோட இம்பார்ட்டன்ட் இப்போ தான் நமக்கு புரியுது. நான் ரொம்ப சிம்பிளாகவே முருங்கைக்கீரை செஞ்சுடுவேன். 2 ஸ்பூன் போல் ஆயில், கடுகு, காஞ்ச மிளகாய், பூண்டு இது எல்லாமே எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிவிட்டு கீரையை வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு இது எல்லாமே சேர்த்து நம்ம ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு மூடிடலாம். இதுக்கு தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க வேணாம். ஏன்னா அதுலேருந்து வர தண்ணியே இதுக்கு போதுமாக இருக்கும். அதுலேயே அது வதங்கிடும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை தூள் பண்ணி அதில் சேர்த்து நம்ம இறக்கிடலாம். இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் தனியாக குழம்பு எதுவுமே செய்யலை. ஏன்னா எனக்கு மட்டும்தான் அப்படின்றதுனால நான் அதிலேயே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டேன். ஈவினிங் போல் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரமாக வந்ததுனால நானும் ஹஸ்பண்ட் மட்டும் சந்தைக்கு கிளம்பிட்டோம். வீக்லி ஒன்ஸ் சந்தைக்கு போயிட்டு வந்தால் தான் சமைக்க அந்த வாரம் ஃபுல்லாக கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.